வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீயே என் ஜீவனடி எபிசோட் 41. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். In Raja Shakti flashback continue in Jamin house at Shakti room. சக்தி பெட்டில் உட்காந்து ராஜாவை பற்றி நினச்சிட்ருக்கா. சக்தி மைண்ட் வாய்ஸ், இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு வருவாரா, நம்ம போய் பார்க்கலாமான்னு எழுந்து விண்டோ கிட்ட போய் நின்று வெளியே வேடிக்கை பார்க்குறா. அப்போ பாட்டி அவர் ரூமுக்கு வராங்க. பாட்டி சக்தி திரும்பி பார்க்குறா. சக்தி பாட்டி என்னாச்சுமா, இந்த அறையிலே இருக்க, வெளியே வரலாம்ல? சக்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, இங்கேயே இருக்கேன். பாட்டி சக்தி பெட்டில் உட்கார வச்சு பக்கத்தில் உட்காடுறாங்க. பாட்டி என்னாச்சு என் பேத்திக்கு, முகம் வாட்டமாக இருக்குது, ஏதோ பிரச்சனையா? சக்தி அதெல்லாம் இல்லை பாட்டி. பாட்டி அப்போ என்னம்மா, கீழே வா. சக்தி அப்புறம் வரேன் பாட்டி. பாட்டி இப்போ புரியுது என்னென்னு. சக்தி பாட்டியை பார்க்குறா. பாட்டி என்ன உன் அப்பா உன்னை பாட்டு கற்றுக்க அனுப்புவாரான்னு தானே யோசிக்கிறேன். சக்தி இன்னும் பாவமாக பாட்டியை பார்க்குறா. பாட்டி உன் அப்பா ஏதாவது உனக்கு பிடிக்காத செஞ்சுருக்கானா, இல்லை நீ கேட்டு எதுவும் தராமல் இருந்திருக்கானா? உனக்கு எது வேணுமோ அது அடுத்த நிமிஷம் உன் கையில் இருக்குமில்ல? சக்தி ஆமான்னு தலையாடுறான். பாட்டி அப்போ எதுவும் நடக்கும், நீ கவலைப்படாமல் இரு. சக்தி பாட்டி அவர் பையனாச்சே, அப்பா என்னை எந்த ஆம்பளைங்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ எப்படி பாட்டி அவர்கிட்ட பாட்டு கற்றுக்க விடுவார்? எனக்கு பாட்டு கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது. பாட்டி உன் அப்பா தான் நேற்று அந்த பையன் எப்படி பட்டவன்னு தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு பாட்டு சொல்லித்தர சம்மதிக்கிறேன்னு சொல்லியிருக்கான், இல்லை விடு. சக்தி பாட்டி சரி இப்போ கீழவான் சக்தியை கூட்டிகிட்டு போகிறாங்க. சீன் ஃபேட்ஸ் இன் சண்முகம் ஹவுஸ். வீட்டில் சண்முகம் அம்மா மட்டும் இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு 2 பேர் வராங்க. டோர் ஓப்பனில் தான் இருக்குது. தட் பர்சன் யாராக இருக்கீங்களான்னு சண்முகம்மா கிச்சன்லேருந்து வராங்க. எஸ் அம்மா, யார் நீங்கள்? தட் பர்சன் நாங்கள் செம்மீன் வீட்டிலேருந்து வரோம். எஸ் அம்மா, உள்ளே வாங்க உட்காருங்க. தேர்ட் பர்சன் பரவாயில்லம்மா, நாங்கள் வந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு கிளம்புறோம். எஸ் அம்மா, என்ன விஷயங்க? தேர்ட் பர்சன் இங்கே ராஜான்றது எஸ்ஏ என் பையன்தான். தேர்ட் பர்சன் ஜெமினையோ உங்கள் பையனை கூட்டிகிட்டு வர சொன்னார், அதான். எஸ் அம்மா, எதுக்கு? அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், அவன் ஏன் வரணும்? தட் பர்சன் அந்த பையன் தப்பு பண்ணிட்டாருன்றதுக்காக இல்லைம்மா, வேற ஒரு விஷயத்துக்காக தான் அவனை கூப்பிடுறோம். இப்போ அவன் எங்கே? எஸ் அம்மா, வீட்டுக்கு பின்னாடி தான் அவன் நண்பர்களோடு இருப்பான். இருங்க நான் போய் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் உட்காருங்கன்னு மேட்டை விரிக்கிறாங்க. 2 பேர் கீழே உட்காடுறாங்க. எஸ் அம்மா சண்முகன் ராஜாவை கூட்டிகிட்டு வராங்க. அப்புறம் அந்த 2 பேரும் சண்முகன் ராஜாவையும் ஜமீன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எஸ் அம்மா என்ன விஷயம் தெரியாமல் குழப்பமாக நிற்கிறாங்க. இன் ஜமீன் ஹவுஸ் ஹாலில் வெங்கடேஷ், ருத்ரா, பாட்டி, சங்கீதாலாம் இருக்காங்க. பாட்டி என்னப்பா காலையில் எல்லோரும் ஒன்றா நிற்க வச்சுருக்க? வெங்கி சொல்கிறம்மா. சங்கீதா சக்தியை கூட்டிகிட்டு வைப்போ. சங்கீதா இன்னும் சக்தி ரூமுக்கு போகிறாங்க. அப்போ ராஜா சண்முகமும் அந்த பர்சன் கூட்டிகிட்டு வராங்க. ராஜா சண்முகம் வெளியே நிற்கிறாங்க. தட் பர்சன் உள்ளே வாங்கப்பா. ராஜா இல்லை நாங்கள் இங்கேயே இருக்கோம். தட் பர்சன் ஜமீன் உங்களை தான் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் தான் உள்ளே வரணும். சண்முகம் மைண்ட் வைஸ், இப்போ எதுக்கு எங்களை கூப்பிடுறாங்க? வீட்டை பார்க்கவே பயங்கரமாக இருக்குது, நாம் உள்ளே போக வேணாம். சண்முகம் நான் உள்ளே வரல, இவனை மட்டும் வேணால் கூட்டிகிட்டு போங்களேன்னு ராஜாவை பார்க்குறாரு. ராஜா அவரை முறைக்கிறாரு. ராஜா நீ என் கூட வாடா. சண்முகம் இல்லைடா அது. தேர்ட் பர்சன் 2 பேர் வாங்கப்பான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாலில் இருக்கவங்கலாம் ராஜா சண்முகம் பார்க்குறாங்க. சக்தி ராஜாவை பார்த்து ஹாப்பியாரா. பர்சன் வணக்கம் ஐயா. வெங்கடேஷ் தேர்ட் பர்சன் இந்த பையன் தானு ராஜாவை காட்டுறாரு. ராஜா வணக்கம் சொல்கிறாரு. வெங்கடேஷ் ராஜா நல்ல பேர் தான், நீ நல்லா பாடுவேன்னு அம்மா சொன்னாங்க, அப்படியா? ராஜா வெங்கடேஷ் சரி இப்போ ஒரு பாட்டு பாடு. ராஜா தயங்குறாரு. வெங்கடேஷ் பாடுப்பா. ராஜா இன்னும் பாட ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லோரும் அவரையே பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் ராஜா பாடி முடிக்கிறாரு. வெங்கடேஷ் நல்லா தான் பாடுற. ராஜா நன்றிங்க ஐயா. வெங்கடேஷ் சக்தி பார்க்குறாரு. வெங்கடேஷ் இங்கே வாமா. சக்தி அவள் பார்க்கிட்ட போகிறா. வெங்கடேஷ் இவ என்னோட பொண்ணு சக்தி. ராஜா சக்தியை பார்க்குறாரு. வெங்கடேஷ் இவளுக்கு உன்னோட பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான், அவளும் பாட்டு கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றா. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுக்கு வால் சண்டை, பரதநாட்டியம் எல்லாம் தெரியும், அவளுக்கு தெரியாது இந்த பாட்டு மட்டும்தான், அதை அவள் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றா.
அதான் உன்னை வர சொன்னேன். ராஜா இதுக்குன்ற மாதிரி பார்க்குறாரு. வெங்கடேஷ், என் பொண்ணுக்கு நீ சங்கீதம் சொல்லித் தரணும். அவளும் உன்ன மாதிரி நல்லா பாட்டு பாடணும். சண்முகம் ஹாப்பியாக ராஜாவை பார்க்குறாரு. ராஜா என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. சண்முகம் லோ வாய்ஸ் டு ராஜா, நல்லா பயப்பட உனக்கு இது, சரின்னு சொல்லிடு. ராஜா சண்முகம் பார்க்குறாரு. சங்கீதா, என்னங்க ஒரு வயசு பொண்ணை போய் ஒரு பையன்கிட்ட. பாட்டி, சங்கீதா நீ அமைதியாக இருமா. வெங்கடேஷ், நீ சொல்லுப்பா. ராஜா, சரிங்க ஏன் நான் கற்றுத்தானே. சக்தி ஹாப்பியாரா. வெங்கடேஷ், சரிப்பா, இதுக்கான சன்மானம் உனக்கு கிடைக்கும். என் பொண்ணு நல்லா பாடணும், அது உன் கையில் தான் இருக்குது. ராஜா, வெங்கடேஷ், என் பொண்ணு வெளியே வர மாட்டா, நீ தான் இங்கே வந்து அவளுக்கு கற்றுத்தரணும். ராஜா, சரிங்கய்யா. வெங்கடேஷ், நீ போகலாம், நாளையிலிருந்து இங்கே வா. ராஜா அண்ட் சண்முகம் கிளம்புறாங்க. ருத்ரன், அப்பா என்னப்பா இது, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை தங்கச்சிக்கு பாட்டு கத்தர சொல்கிறீங்க. அவன் எப்படிப்பட்டவனே தெரியல, எனக்கு இது தப்பாக படுது. வெங்கடேஷ், நீ யோசிக்கிறத நான் யோசிக்க மாட்டேனா. என் பொண்ணு ஆசை எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அவள் பாதுகாப்பு முக்கியம். அந்த பையனை பார்க்கறதுக்கு நல்லவனாக தான் தெரியுறான். இருந்தாலும் அவன் வந்து சக்திக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு போகிற வரைக்கும் அம்மாவோ இல்லை சங்கீதாவோ சக்தி கூடவே இருக்கணும். அந்த பையனுக்கு எது தேவையோ அதையும் பார்த்து பண்ணுங்க. ருத்ரன், எனக்கு இது சரியாக படல. எனக்கு அவன் மேலே நல்ல எதிர்பார்ப்பு இல்லை. இருந்தாலும் உங்களுக்காகவும் தங்கச்சிக்காகவும் அவன் இங்கே வந்து பாட்டு சொல்லி தரத்துக்கு ஒத்துக்கிறேன். ஆனால் அப்பா, நான் அவனை கண்காணிச்சிட்டு தான் இருப்பேன். சங்கீதா, எனக்கும் அவன் சொல்கிறது தான் சரின்னு படுது. அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் போயிடுறாங்க. எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. சீன் ஃபேட்ஸ் இன் நைட். சண்முகம் ஹவுஸ். ராஜா சண்முகம் வீட்டுக்கு வெளியே இருக்க கட்டில் உட்காந்து இதை யோசிச்சுட்ருக்காங்க. சண்முகம் ராஜாவை பார்க்குறாரு. சண்முகம், ராஜா. ராஜா, என்ன. சண்முகம், என்னடா இவ்வளோ பெரிய இடத்துல உனக்கு பாட்டு சொல்லித்தர வாய்ப்பு கிடச்சிருக்கு, ஆனால் நீ எந்த வித மகிழ்ச்சியும் இல்லாமல் இப்படி உட்காந்துருக்க. ராஜா, மகிழ்ச்சியாக தான் இருக்குது, ஆனால் மனசில் அதையும் தாண்டி வேறு ஏதோ ஒன்று எனக்கு ஓடுதுடா. சண்முகம், என்னடா சொல்கிற. ராஜா, ஆமாண்டா, ஏதோ சொல்லணமாக இருக்குது, என்னன்னு சொல்ல தெரில, அந்த வீட்டுக்கு போனதுலேருந்தே அப்படி தான் இருக்குது. சண்முகம், சரி விடு, அதை பற்றி நினச்சா இன்னும் ஒரு மாதிரி தான் ஆகும். அதை விட்டுட்டு சீக்கிரம் தூங்க, நாளைக்கு அங்கே போகணும்ல. ராஜா இன்னும் அந்த கட்டிலில் படுத்து மேலே இருக்க நிலாவை பார்க்குறாரு. சண்முகம் ஒரு பக்கத்தில் படுத்து தூங்குறாரு. ஆனால் ராஜாவுக்கு தூக்கமே வரல. நிலாவையே பார்த்துட்ருக்காரு. சீன் ஃபைல்ஸ். நெக்ஸ்ட் டே மார்னிங் இன் ஜமீன் ஹவுஸ் அட் சக்தி ரூம். சக்தி ரொம்ப ஹாப்பியாக ஒரு லாங் கவுன் ரெட் கலரில் வேர் பண்ணி மிரர் முன்னாடி நின்று ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் விண்டோ கிட்ட போய் கேட்டை பார்க்குறா. சக்தி மைண்ட் வேஸ் இன்னும் ஒரு வரவே இல்லையேன்னு டக்குன்னு ரெடி ஆகுறா. ஃப்ரீ ஹேரில் விட்டு சென்டரில் வெறும் மல்லிகைப்பூ மட்டும் வச்சுக்கிறா. அப்புறம் ஒரு பொட்டு எடுத்து நெத்தியில் வச்சுட்டு அகைன் ஜன்னல்கிட்ட போய் ராஜா வரான்னு பார்க்குறா. அப்புறம் மிரர் முன்னாடி போய் நின்று அவள் எப்படி இருக்கான்னு பார்க்குறா. அப்போ ராஜாவோட ஃபேஸ் மிரரில் தெரியுது. சக்தி கீழே குனிஞ்சிட்டேன், என்ன எப்படி இருக்கேன்னு கேட்டுட்டு ஒரு கண்ணால் மிரரை பார்க்குறா. ராஜா, அழகாக இருக்கீங்கன்னு சொல்லி அவர் ஐப்ரோ ரைஸ் பண்ணி சொல்கிறாரு. சக்தி வேர்க்கப்பட்டு அவள் கையை வச்சு அவள் ஃபேஸை மறைச்சிக்கிறா. அப்புறம் அவள் கையை கீழே இறக்கி மிரரை பார்க்குறா. ராஜா மறைஞ்சிட்றாரு. சக்தி ராஜாவை நினச்சி சிரிக்கிறா. அப்போ டோர் நாக் ஆகுது. சக்தி போய் ஓப்பன் பண்ணி ஷாக் ஆகிறா. அங்கே ஒரு பர்சன் நிற்கிறாரு. சக்தி அந்த பர்சனை பார்த்து ஷாக் ஆகிறா. அவள் கண்ணில் ஒரு மாதிரி பயம் தெரியுது. அந்த பர்சன் சக்தி கீழேருந்து மேலே வர பார்க்குறான். ரூம்குள்ளே வரான். சக்தி பின்னாடியே போகிற பயந்துட்டே, சக்தி நீங்கள்